அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜோதிட விதிகள் என்ன அப்படின்னா, காதல் திருமணம் நடப்பதற்கான சில ஜோதிட விதிகளை நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது காதல் திருமணம் அப்படிங்கிறப்போ 5ஆம் இடம் என்பது காதலை குறிக்கக்கூடிய பாவம், 7ஆம் இடம் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவம். இதில் லக்னாதிபதி நல்ல முறையில் தொடர்பு கொண்டிருந்தால் இவர்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு விதியையும் தனித்தனியாக சொல்கிறேன். லக்னாதிபதி 5ல் இருக்காருன்னு வச்சுக்கலாம், அல்லது லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு காதல் வரும் முதல்ல. அடுத்து காதல் திருமணத்தை நோக்கி செல்லுமா அப்படிங்கிறப்போ 5ஆம் அதிபதி இந்த லக்னாதிபதி ரெண்டும் சேர்ந்து 7ஆம் இடத்தோட தொடர்பில் வரணும், அல்லது 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமாவது தொடர்பில் இருக்கணும். அப்போது லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தொடர்பில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக காதல் திருமணம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா இந்த ஜாதகர் கண்டிப்பாக காதலித்து திருமணம் செய்வார். அப்படி இல்லைனாலும் திருமணத்துக்கு பிறகு காதலிப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து 7ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா இந்த ஜாதகருக்கு திருமணத்துக்கு பிறகு கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கை துணையை காதலிப்பார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 5ஆம் அதிபதி, சரிங்களா, 5ஆம் அதிபதி லக்னத்திலேயே இருக்குது, 7ஆம் அதிபதியும் லக்னத்திலேயே இருக்குது. இந்த ஜாதகர் சில நேரங்களில் தனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னாலும் தன்னை விடாப்புடியாக காதலிக்கக்கூடிய அந்த நபரின் வற்புறுத்தலின் பேரில் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இருக்குது. அதாவது காதலும் திருமணமும் தேடி வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ லக்னத்திலேயே 5, 7 இருந்து ஏதாவது கொஞ்சம் கெட்டு போயிருக்குன்னு வச்சுங்களேன், ஜாதகருக்கு பிடிக்கலைனாலும் அந்த எதிர்ப்பாளர் இவரை கம்பல் பண்ணியாவது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விதி. அடுத்தது சுக்கிரன் 5ஆம் பாவம் அல்லது 7ஆம் பாவத்தோட தொடர்பில் இருக்குன்னா இந்த ஜாதகருக்கு காதல் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ராகு 5ஆம் இடத்துடனோ அல்லது 7ஆம் பாவத்துடனோ தொடர்பு கொண்டு இருந்தால் சில நேரங்களில் இந்த ஜாதகர் முரண்பட்ட திருமணத்தை செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது ராகு மட்டும் கிடையாதுங்க, கேதுவும் சரி. 7ஆம் இடத்தோட ராகுவோ கேதுவோ தொடர்பில் இருந்தது அப்படின்னா 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா சிலர் அந்த லிவிங் டுகெதர்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை கூட அவர்கள் சரி அப்படின்னு அதில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ராகு கேது 5ஆம் அதிபதி லக்னாதிபதி 7ஆம் அதிபதி இந்த தொடர்பானது இருக்கும் பொழுது முறையற்ற ஒரு திருமண வாழ்க்கையினை அவர்கள் அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதி 11ல் இருக்குது, இல்லை 11ஆம் அதிபதி 5ல் இருக்குது அப்படின்னா இவர்களுக்கு காதலில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சரிங்களா, காதல் உண்டு, காதலில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து 7ஆம் இடத்துல முக்கியமாக மறந்துடாதீங்க, 7ஆம் இடத்துல ராகு கேது இருந்தது அப்படின்னாலே பொதுவாகவே தாமதமாக திருமணத்தை நோக்கி கொண்டு போயிட்டு எனக்கு பிடித்த திருமணத்தை செய்து கொள்கிறேன் அப்படிங்கிற பேர் வழியில், அதாவது தன்னை விட மூத்தவரையோ இல்லை திருமணமான நபருடனோ தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இந்த காம்பினேஷன்ஸ் அங்கே இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வாய்ப்புகளை அது கொடுத்து விடும். சரியா, ரைட் நண்பர்களே. இப்போ நம்ம பார்த்தது காதல் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள், காதல் திருமணமாகவும் போகலாம் அல்லது ஒரு முறையற்ற ஒரு திருமண வாழ்க்கையாகவும் அது இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய யூடியூப் சேனலோட லிங்க் இருக்குது. அதில் ஜோதிட ரீதியான கருத்துக்களை நாங்கள் கொடுத்துட்ருக்கேன். விருப்பமுடையவர்கள், ஜோதிடத்தில் விருப்பமுடையவர்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்குண்டான வழிமுறைகளை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் வாட்ஸ்அப் மூலமாக வீட்டில் இருந்தபடியே எளிமையான முறையில் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வழிமுறைகளையும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.